கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆண்டவரே, உங்கள் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஓ ரபா ஷபலபா ரபலபா ஓ ரபல தரபா சந்தர கபலபா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அப்பா இந்த நல்ல நாளில் நீங்கள் கிருபையாக இறங்கி ஐயா உங்கள் பிரசன்னத்தை எங்களுக்கு அனுப்புவீராக என்று சொல்லி தேவ சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். என் தேவன் எங்கள் மேலே தயவாயிருந்து கிருபையாயிருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி செல்லுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். 145ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
அநேக நேரம் நாம் தேவனை நோக்கி செய்கிறதான விண்ணப்பம், தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான கூப்பிடுதல்கள் உண்மையாகவே இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினாலே என்னை துதிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தை அது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நாம் ஆண்டவரை உண்மையாக கூப்பிடுகிறோமா, உள்ளத்திலிருந்து கூப்பிடுகிறோமா, அல்லது வெறும் உதடுகளாலே மட்டும்தான் கூப்பிடுகிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும். சில நேரம் நம்ம ஆலயத்தில் உட்கார்ந்திருந்து தேவனை ஆராதிக்க போயிருக்கும் பொழுது அங்கே பாடுகிற பாடல்களை நம்ம உதடுகளால் மட்டும் பாடிட்டு நம்முடைய எண்ணங்கள் சிந்தனையெல்லாம் எங்கேயோ இருக்கும், எதையோ குறித்து சிந்தித்து கொண்டே இருப்போம். சில நேரம் ஜெபம் பண்ணும்போது கூட அப்படித்தான், நம்ம உதடுகளில் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம், ஆனால் எண்ணங்களெல்லாம் எங்கேயோ எதையோ குறித்து யோசித்து கொண்டிருக்கும். உண்மையான ஜெபம் என்றால் என்ன? நாம் நம்முடைய இருதயமும் உதடும் ஒன்றாக இணைந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதல் தான் உண்மையான ஜெபமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால் இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறதுன்னு யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கூப்பிடும் பொழுது, நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய இருதயமும் நாம் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதன் மேலே நம்முடைய இருதயமும் பூரண நாட்டம் கொண்டு வேண்டுதல் செய்யும்போது, இன்னும் சொல்லப்போனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுது ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவளுடைய உதடுகளில் அவள் ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிறது போல அங்கே இருக்கிற ஊழியக்காரருக்கு தெரிந்தது. ஆனால் சத்தமோ வெளியே வரவில்லை. அப்போ அவர் நினைக்கிறார், இவள் ஒருவேளை மதுபானம் பண்ணியிருப்பாளோ என்று அந்த ஊழியக்காரர் சந்தேகம் அடைகிறார். ஆனால் அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? நான் என் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ உண்மையான ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த விண்ணப்பங்கள் மேலே எழும்பி உதடுகளின் மூலமாக வெளிப்படும் போது அந்த மாதிரி ஜெபங்களை ஆண்டவர் புறக்கணிக்காமல் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக வந்து அவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? கேட்டார். ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா? கொடுத்தார். ஒரு ஆண் குழந்தையை கேட்டாள். ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை மட்டுமல்ல 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். உண்மையாய் கூப்பிடுகிற ஜெபத்திற்கு பல மடங்கு பலன் வரும், பல மடங்கு ஆமேன் ஸ்தோத்திரம் தேவனிடத்திலிருந்து நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். அதனால் இந்த நாளில் நம்முடைய ஜெபங்கள் உண்மையான ஜெபமாக மாறட்டும். அப்படி ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளில் உண்மையாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய நாவையும் ஒன்றாக இணைத்து ஒருமுகப்படுத்தி வேண்டுதல் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.